இப்போ 2-3 ஒரு நாட்களுக்கு Now after 2 hours. அடுத்த 2 மணி நேரத்துல You know how much percentage you are already transformed, you know that? ஏற்கனவே எத்தனை சதவீதம் நீங்க மறுரூபம் ஆயிருக்கீங்க தெரியுமா? By the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரால். By the mirror. அந்த கண்ணாடியை பார்த்து. By the word of the Lord. கர்த்தருடைய வசனம் என்ற கண்ணாடியை பார்த்து. By the anointing. அபிஷேகத்தினாலே. By the fellowship. இந்த ஐக்கியத்தினாலே. அப்பரா. ரகரா பகரா. If I go with this speed, இந்த வேகத்துல போனா I am planning to extend 5 more days. இன்னும் 5 நாளைக்கு உங்களை இங்கேயே கூடாரம் போட்டு தங்க வைக்கணும்ங்கறதான். You have to tolerate this sambar rasam and rice. இந்த சாம்பாரையும் ரசத்தையும் சோறையும் சோர்வு ஆகாமல் பொறுத்துக் கொள்ள வேண்டும். Harabasita. ரீகலரமரப. Miracle of communication. தொடர்பு அற்புதம். தகவல் தொடர்பு அற்புதம். Miracle of conformation to that image. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகிற அற்புதம். Listen to me. கவனியுங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, when a man sows the seed, ஒரு மனிதன் விதையை விதைக்கும் போது it grows. அது வளருகிறது. In Mark chapter 4, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் I think you can read the last few verses from 40. 40ல கடைசி வசனங்களை You வாசிக்கலாம். can start from 41. Okay. 41ல இருந்து வாசிக்கலாம். Listen to me. No, don't look at the Bible. வேதத்தை பார்க்காதீங்க. First, முதலாவது the blade comes. அந்த வாதை வந்தது. Blade. எடுங்க 441 பாருங்க. Mark 441. Mark. மார்க் 4:41. Are you eating the word? வசனத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? Are you enjoying his presence? அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்களா? சொல்லுங்க. Is it doing something in you? உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறதா? Is it releasing your spirit? உங்களுடைய ஆவியை கட்டவிழ்க்கிறதா? Are you ready? ஆயத்தமா? Marasotobaras. உராபா கரஷா. quick. Upper 28, sorry. 28. For the earth yields crops by itself. First the blade, then the head, after that the full grain in the head. After that the full grain in the head. But when the grain ripens, தமிழ்ல படிங்க. அதுதான் Pentecostal reading.